நான் ஷாலினி, ஏஞ்சல் டீச்சர். இப்போ நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு நம்மளுடைய தேர்ட் ஐ ஆக்டிவேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு இல்லையா? எல்லாருமே என்ன நினைப்போம்னா, நம்ம லைஃப்ல வந்து நல்லது கெட்டது எது நடந்தாலும் நமக்கு வந்து முன்னையே தெரிஞ்சிருந்தா இதை வந்து நல்ல விதமா முடிச்சிருக்கலாம், இல்லை இது தெரிஞ்சிருந்தா நம்ம அதை தடுத்துருக்கலாம் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் தோணும்ல. அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா, நான் இன்னைக்கு ஒரு 2 சிம்பிள் பத்தி நான் சொல்லித்தரேன். அந்த 2 சிம்பிள்ஸை வந்து உங்க வீட்டில் நீங்க உங்க விஷன்ல படுற மாதிரி வச்சீங்கும் போது உங்களுக்கு அந்த இன்ட்யூஷன் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதாவது இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்கெல்லாம் வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னா, நிறைய பேர் பேரண்ட்ஸ் சொல்ற விஷயம் வந்து எங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கணும், நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கும் அடுத்தது நமக்கு ஆக்ஞா சக்கரம் வந்து நல்ல ஆக்டிவேஷன் கொடுக்கறதுக்கு. ஏன்னா நம்மளுடைய ட்ரீம்ஸ்ல வந்து நிறைய விஷன்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும். அந்த சிம்பிள்ஸ் அப்படின்னு பாரும்போது இப்போ டிஸ்பிளேல உங்களுக்கு வரும். இதுல வந்து வால் சின்னம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த வால் சின்னம் வந்து சாதாரணமா ஒரு கத்தி மட்டும் கிடையாது, சரிங்களா? இது வந்து ஒரு ஹையர் டைமென்ஷனோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சின்னமா இருக்கு இந்த வால் சின்னம்ங்கிறது. இது புத்தி கூர்மையை கொடுக்கும், ரொம்ப ஞாபக சக்தியை தரும். இன்னொன்று, உங்களுக்கு என்ன நடக்க போகுதோ அதை வந்து முன்கூட்டியே தெரியப்படுத்தக்கூடிய ஒரு மந்திர கோலா கூட அது வந்து யூஸ் ஆகும். ஏன்னா இது வந்து சைக்கோ சிம்பாலஜி ஆக்டிவேஷன்ல வந்து ரொம்ப பெரிய ஒரு இடம் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து கிளாஸஸ்ல சொல்லி கொடுக்கும்போது அதோடைய டெக்னிக்ஸ் என்ன அது ரொம்ப டீப்பா நம்ம சொல்லி தருவோம். பட் வந்து இப்போ நம்ம வீடியோஸ்ல நம்ம சொல்லும் போது அதோடைய ரொம்ப டீட்டெயிலா நம்ம அதை பேச முடியாது. ஏன்னா அதுல வந்து சில சூக்ஷ்மமான விஷயங்கள் எல்லாம் நிறைய அதுல அடங்கியிருக்கு. ஏன்னா அதோடைய சக்தி நிலை வந்து நம்ம கிட்ட கனெக்ட் ஆகும்போது அது கொஞ்சம் வேற மாதிரி வேலை செய்யும். ஸோ இந்த வால் சின்னத்தை நீங்க உங்களுடைய அடிக்கடி நீங்க உங்க வீட்டுல வந்து புழங்குற இடங்கள்ல வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த வால் சின்னம் வந்து கண்டிப்பா எல்லாருக்குமே தேவைப்படுற விஷயம். ஏன்னா ரைட் பிரெயினும் லெஃப்ட் பிரெயினையும் ஒரே மாதிரி வேலை செய்ய வைக்கும், ரொம்ப பேலன்சிங்கா வைக்கும். ஏன்னா நமக்கு எப்பவுமே நமக்கு ரைட் பிரெயின் அப்படிங்கிறது அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்டிவிட்டியை கொடுக்கும், ஆனால் லெஃப்ட் பிரெயின் வந்து மெட்டீரியல் கனெக்டிவிட்டியை கொடுக்கும். ஸோ ரெண்டையுமே வந்து சரிசமமா வைக்கும் இல்லைங்களா? அப்படி வைக்கும் போது நமக்கு இந்த வால் சின்னம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் இது 2 விதமா யூஸ் பண்ணலாம். எப்படின்னா, ஒன்று வந்து நீங்க நாலேஜபிளா இருக்கிறதுக்கு இந்த வால் சின்னத்தை யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து சக்சஸ் வேணும்னு நினைக்கிறவங்க வால் சின்னத்தை வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். சக்சஸ் வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு அதாவது இந்த வாழை கையால பிடிச்சிருக்கும் அந்த மாதிரி ஒரு பொசிஷன் எந்த ஸ்வாடா வேணாலும் இருக்கலாம். அது சொல்ல போனா ஆர்கேஞ்சல் மைக்கேலுடைய ஸ்வாடை கூட நீங்க வந்து அந்த ஸ்வாடை கூட நீங்க தாராளமா வைக்கலாம். பிகாஸ் ஸ்வாட் அப்படின்னு வரும்போது நமக்கு நிறைய கைண்ட் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நீங்க எந்த ஸ்வாடை வச்சாலுமே உங்களுக்கு சக்சஸ்ன்னு இருக்கிறது கண்டிப்பா கிடைக்கும். இன்னொன்று, எந்த நெகட்டிவிட்டியும் அண்டாது ஃபர்ஸ்ட் திங். ஏன்னா இந்த கத்தியோடைய ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா லைட்டனிங் போல்ட் மாதிரி வேலை செய்யும். லைட்டனிங் போல்ட்னா தெரியல, மின்னல் மாதிரி வேலை செய்யும் அது. ஸோ இதெல்லாம் வந்து இதில் இன்டைரக்டாக வந்து ஏஞ்சல்ஸோடைய கனெக்டிவிட்டியும் அந்த ஸ்வாட்ல வரும், சரிங்களா? அதனால இந்த பிக்சரை நீங்கள் மோஸ்ட்லி உங்களுடைய வீட்டில், ஆஃபீஸில், இல்லை உங்களுடைய கேரி பண்ணக்கூடிய ஹேண்ட்பேக்கில், இல்லை ஸ்கூல் குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய பேக்கில் ஒரு சின்ன கார்டு மாதிரி. ஸோ இதெல்லாம் கூட நீங்கள் வச்சு கொடுக்கறதுங்கிறது ரொம்ப ப்ரொடெக்ஷனையும் உருவாக்கி தரும், அதே சமயத்தில் ஒரு நல்ல எனர்ஜி சிஸ்டமாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.